ஆஹா, நம்ம டெல்லிக்கு வர்றத புகழ்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவானே. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஏய் மில்கி மேன். ஹலோ மில்கி மேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மில்கி பாய். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? அம்மா டேஸ்டா சமைச்சாங்க. நான் நிறைய சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். போங்க மில்கி மேன், உங்க மேல நான் கோவமா இருக்கேன். ஏன் மில்கி பாய்? என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க வரவே இல்லையே. மில்கி மேன் மில்கி பாய பார்க்க கிளம்பிட்டாரு. ஹை, என்ன சொல்றீங்க மில்கி மேன்? உன்னை பார்க்கிறதுக்கு நான் டெல்லிக்கு வரேன்னு சொல்றேன். அப்படியா? உண்மையாவா? ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு வந்ததும் மில்கி பாய மீட் பண்ண அவங்க வீட்டுக்கே வரேன். ஹை, சூப்பர் மில்கி மேன். சீக்கிரம் வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மில்கி பாய். மில்கி பாய்க்கு என்ன gift வேணும்? எனக்கு நீங்க வந்தாலே போதும். எனக்கு நீங்க தான் gift. ஓகே மில்கி பாய், போனை வச்சிட்டுமா? ஓகே மில்கி மேன், பை. பை. ஐ ஜாலி. மில்கி மேன் டெல்லிக்கு வராரு. மில்கி மேன் டெல்லிக்கு வந்ததும் அம்மாவையும் மில்கி மேனையும் மீட் பண்ண வச்சிரணும். இன்னைக்கு சிவா கல்யாணத்தை பத்தி எப்படியாவது அவங்க வீட்டுல பேசி சம்மதத்தை வாங்கிடணும். ஹாய். ஹாய், நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. யா. உட்காருங்க. மீனாட்சி, யார் இவரு? அம்மா, இவர் சிவாவோட ஃப்ரெண்டுமா. டெல்லியில பெரிய பிசினஸ் மேன். ஓ, வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன் ஆண்டி. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க தம்பி. நான் லாஸ்ட் டைம் வரும்போது உங்களை மீட் பண்ணல. நீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு சிவாவோட மாமியார். சிவாவோட மாமியார்னா அப்போ சக்தியோட அம்மாவா? அப்போ எனக்கும் மாமியார் தான். அட்வான்ஸா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதுதான். ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க தம்பி, நல்லா இருங்க, நல்லா இருங்க. தம்பி, நீங்க கால்ல விடுற அளவுக்கு அவ ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. இருக்கட்டும் பாட்டி. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் பெருமாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. யாரு? அந்த மூக்குல கடை வச்சிருக்கானே அந்த பெருமாளா? ஐயோ பாட்டி, கடை வச்சிருக்கிற பெருமாள் இல்ல, கடவுள் பெருமாள். அதுக்கும் ஒரு தகுதி வேணும். அம்மாடி, பஞ்சா இருந்தவ பத்தி எரியற மாதிரில முறைக்கிறா. சரி, நீங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். அது எப்படிங்க வீட்டுக்கு வந்தவங்களை வெறுமனே அனுப்ப முடியும்? அப்ப வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு. மீனாட்சி, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க தம்பி. நல்ல வாயம் சம்பாதிக்க நாரவாயம் தின்ன கதை தான் இந்த வீட்டுல நடக்குது. பாட்டி, இவங்க யாரு? இவ சுபத்ரா, என் பொண்ணு.
சிவாவோட அம்மா. ஓ வேணா உட்காருங்க தம்பி. மரியாதை எல்லாம் கேட்டு வாங்குறவங்க நாங்க இல்ல. மரியாதை உங்க மனசுல இருந்தாலே போதும். இந்தாங்க. தேங்க்யூ. இத போய் ரொம்ப ருசிச்சு குடிக்கிறான். இந்த ஃபில்டர் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி, அது ஃபில்டர் காபி இல்ல, புரு காபி. காப்பியை குடிச்சிட்டு நீ வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒன்றும் பெருசா இல்லை. நான் சென்னையில் ஒரு மீட்டிங்காக வந்தேன். அப்படியே சிவாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சிவா எங்க? சிவா மாப்பிள்ள இப்ப வீட்ல இல்லையே. ஓ, ஆஃபீஸ் போயிருக்காரா? இல்ல, அவசரமா சிவா மீட்டிங்காக டெல்லி போயிருக்காரு. அதான் சொன்னேன், கேட்டா தானே. அற்புதம் அருமைன்னு குடிச்சான், இப்ப துப்புறான், துப்பு கெட்டவன். டெல்லிக்கா? ஆ, எப்போ போனாரு? இவன் ஏன் சிவா டெல்லிக்கு போனதை நினைச்சு இவ்வளவு பதறான்? இன்னைக்குதான் போனாரு. ஓ அப்படியா? நான் அவரை வீட்டில் இருப்பாருன்னு நினைச்சு வந்துட்டேன். ஏன் தப்பு தான். ஆக்சுவலி ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். எனிவே சாரி. சரி, ஓகே, நான் சிவா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் வரேன். சரி. ஆண்டி, போயிட்டு வரேன். ஆண்டி. சரிங்க தம்பி. பாட்டி, போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. அம்மா, வரேம்மா. இவன் செய்கையே சரியில்லையே. இந்த மோதவிய இங்கேயே சுத்திக்கிட்டு திரியறான். ஹலோ, நான் யோகி பேசுறேன்டா. சொல்றா. நான் சிவாவை பார்த்து அவன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சா, ஆனா அவன் என்னடானா ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு டெல்லி வந்திருக்கான்டா. யார் சொன்னது? அவங்க வீட்டில் தான் சொல்றாங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? அதான் எனக்கும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. டேய், ரொம்ப யோசிக்காதடா. அதுக்குள்ள அந்த சிவா டெல்லிக்கு வந்து சக்தியை மீட் பண்ணிட்டு போறான். என்னடா சொல்ற? டேய், சிவாவே அங்க இல்ல, அப்புறம் நீ சென்னையில இருந்து என்னடா பண்ண போற? முதல்ல கிளம்பி டெல்லிக்கு வா. உடனே வரேன். டேய், சீக்கிரம் வந்துரு. சக்தியை சிவா மீட் பண்ண விடக்கூடாது. ஓகே? சார், மேடம், ஆர்டர். சுந்தர், என்ன வேணும்னு சொல்லுங்க. இது உன்னோட ட்ரீட், நீயே ஆர்டர் பண்ணு. இல்ல ட்ரீட் நான் தந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. நோ ஐஸ்வர்யா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே நீ ஆர்டர் பண்ணு. சுந்தர், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்ல, நீயே ஆர்டர் பண்ணு. இல்ல, உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. இல்ல, உனக்கு பிடிச்சத நீ. மேடம், சுந்தர், நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நான் அப்புறமா வந்து ஆர்டர் எடுக்கிறேன். தேங்க்யூ சுந்தர். எதுக்கு? நான் இன்னைக்கு மனம் விட்டு சிரிக்கிறேனா அதுக்கு காரணம் நீங்க தான். என் வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒண்ணு இல்லாம போயிடும்னு நினைச்சேன். ஆனா அது உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுந்தர். ஐஸ்வர்யா, நீ எவ்வளவு தேங்க்ஸ் இருக்கோ மொத்தமா சொல்லிடு. இப்படி தவணை முறையில எல்லாம் சொல்லாத.
என்னோட ஆசையெல்லாம் நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழணும். உன்னோட கடந்த காலத்தை மறந்துட்டு நீ புது வாழ்க்கையை தொடங்கணும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஆமா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு என்னமோ உத்தமை மாதிரி பேசிட்டு இருந்த, இன்னைக்கு இவன் கூட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஹலோ, தப்பா பேசாதீங்க. அடுத்தவன் பொண்டாட்டி கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறது தப்பு இல்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டது தப்பா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அத இவ வாயிலன்னு சொல்ல சொல்லு. சொல்ல மாட்டா. அவ எப்படி சொல்லுவா? ஏன்னா அவளால சொல்லவே முடியாது. சரி, நீங்க யாரு? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு தெரியணுமா? அது அவகிட்டே கேளு. ஐஸ்வர்யா, உனக்கு இவனை யாருன்னு தெரியுமா? அது அதையும் அவ சொல்ல மாட்டா. ஏன்னா நான் அவளோட புருஷன். என்ன புருஷன்னு சொல்றதுக்கு அவ வெட்கப்படுறா. நான் தான் வெட்கப்படணும். பத்தினி மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்க உன் கூட உட்காந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க சார், இது பப்ளிக் பிளேஸ். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஐஸ்வர்யா என்னோட ஃப்ரெண்டு. நானும் அதே தான் சொல்றேன். நீ வெறும் ஃப்ரெண்ட் இல்ல, பாய் ஃப்ரெண்டு. ஏன் இப்படி கேவலமா பேசுறீங்க? யாரு? நான் கேவலமா பேசுறேனா இல்ல நீங்க கேவலமா நடந்துக்கிறீங்களா? சார், இங்க பாருங்க, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு. சாப்பிட்றதுக்காக இங்க வந்திருக்கோம். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் உன்னை இழிச்சவாயன் இல்ல. உனக்கும் இவளுக்கும் என்ன உறவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார், நான் திரும்பவும் சொல்றேன், தப்பா பேசாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது புனிதமானது. அதை அப்படி கேவலப்படுத்தாதீங்க. ஒரு ஆம்பளைக்கும் கல்யாணமான பொண்ணுக்கும் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்பு? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? அப்படி என்ன பேசுவேன்? உனக்கு என்னடா பண்ண முடியும்? ஏன்டா இவளாம் ஒரு ஆளு, நீ இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுற? இன்னைக்கு உன் கூட இருக்கா, நாளைக்கு எவன் கூட இருப்பான்னு யாரு? டேய், என்னையே அடிச்சிட்டல, என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ரெண்டு பேரையும் விட மாட்டேன்டா. வாழ்க்கையை சீரழிக்கிறேன்டா. பாருடா, பாத்துட்டே இருடா. ரெண்டு பேரையும் உண்டிலேன் பண்றேன்டா. ஐஸ்வர்யா, சாரி. உன்னை தப்பா பேசுனதும் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதான் அடிச்சிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஐயோ சுந்தர், அவனுக்காக நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? அவன் ஒரு ஃப்ராடு, பக்கா 420 பொறுக்கி. எது சொன்னாலும் அது அவனுக்கு கரெக்டா பொருந்தும். அவனை இப்படி அடிச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ப்ளீஸ். இல்ல ஐஸ்வர்யா, என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட ஹஸ்பண்ட். உன் கண்ணு முன்னாடி அடிச்சிட்டேன், அதான். அவனை என் புருஷன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாதவன். அவன் என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கான் தெரியுமா? இப்ப வீம்புக்குன்னு வந்து சண்டை போட்டுட்டு போறான். சுந்தர், தயவு செஞ்சு ரிலாக்ஸா இருங்க ப்ளீஸ். ஐ எம் so சாரி சுந்தர்.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். ஐ எம் சிவா கமிங் ஃப்ரம் சென்னை. ஓகே மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். வெல்கம் மிஸ்டர் சிவா. உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Thank you, Please, sir. வாங்க போலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் சிவா. ஹலோ. சென்னையில் இருக்கிற பெரிய பிசினஸ் மேன்ல இவரும் ஒருத்தர். இவர் நம்ம ஆபீஸ்ல டெண்டர் போட்டிருந்தாரு. இவர் கூட தான் கான்ட்ராக்ட் போடலான்னு நம்ம ஆபீஸ் டிசைட் பண்ணிருக்கு. இப்ப மிஸ்டர் சிவா அவருடைய ப்ராடக்ட்டை பத்தி நம்ம கிட்ட டீடைலா ஷேர் பண்ண போறாரு. ப்ரொசீட் சிவா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் ஜென்டில்மேன். வெரி குட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் சிவா. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவா, இன்னும் 2 மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா கான்ட்ராக்ட் உங்க கம்பெனிக்கு தான்னு கன்ஃபார்ம் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. 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 புகழுக்கு ஃபோன் பண்ணலையே. போச்சு 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 போச்சு. ஐயா போச்சு. ஐ மில்கி மேன். ஹலோ மில்கி மேன். ஹலோ மில்கி பாய். மில்கி மேன் எங்க இருக்கீங்க? டெல்லிக்கு வந்துட்டீங்களா? எப்ப என்ன பார்க்க வருவீங்க? அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் டெல்லிக்கு வந்துட்டேன், மீட்டிங்கையும் முடிச்சிட்டேன். இப்போ மில்கி பாயை பார்க்க வேண்டிய நேரம். அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஐ ஜாலி. எங்க வந்து உங்களை பார்க்கணும்? இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்களா? இல்லை மில்கி பாய், வீட்டுக்கு வேண்டாம். ஒன்று பண்ணுவோமா? நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாமா? ஓகே. எந்த ரெஸ்டாரண்ட் மில்கி மேன்? ஓகே மில்கி மேன். ஓகே மில்கி பாய், பாய். பை. மில்கி மேனையும் அம்மாவையும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண வச்சுட்டா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. என்ன சாருக்கு என்ன வேணும்? எப்படிமா கண்டுபிடிக்கிறீங்க? நான் உனக்கு அம்மாடா. சொல்லு, என்ன வேணும்? அம்மா அம்மா, இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? என்ன திடீர்னு? இல்ல வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. நம்ம வெளிய போய் சாப்பிடலாமா? சாப்பிட்டு போர் அடிக்குதா உனக்கு? பாதி பேரு சாப்பாடே இல்லாம இருக்காங்க. சோ இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஓகேமா ஓகேமா, நான் இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்டாரண்ட் போலாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி ஓகே போலாம். அம்மா